இவ்வளோ நேரம் வேலை செஞ்சு கை கால் வலி தாங்கலை. செத்த நேரம் இதில் உட்காடுறோம். எனக்கா வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சா ஹாயாக வந்து உட்காந்துட்டியா? எங்க மல்லிகா வீட்டு வேலையெல்லாம் மொத்தமாக முடிக்க ராத்திரி கூட தூங்காமல் வேலை செஞ்சா கூட வீட்டு வேலையெல்லாம் முடியாது. அவ்வளோக்குள்ள வீட்டில் வேலை கிடக்கு. காலையிலே எழுந்திரிச்சு எல்லாருக்கும் சமையல் செஞ்சு கொடுத்தேன்னா கை கால் வலியெல்லாம் தாங்கலை மல்லிகா. செத்த நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்லக்கா. இப்போமே நான் படுத்து ரெஸ்ட் எடுத்தோம்னா வீட்டில் உள்ள பாக்கி வேலையை யார் பார்க்குது? இப்போ கூட அழுக்கு துணியெல்லாம் வாளி நிறைய ஊற வச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஒரு அரை மணி நேரம் இதில் உட்காந்துட்டு அப்புறமா போய் துணியெல்லாம் துவைச்சி போடணும். மதியத்துக்கு பிறகு துணி துவைச்சி போட்டோன்னு வச்சுக்க துணியெல்லாம் வாடையே மடங்குது. ஆமாக்கா, எங்கள் வீட்டிலையும் நேற்றுக்கு துவைச்சி போட்ட துணி இன்னும் வாடலை. இப்போதாக்கா எல்லா துணியும் எடுத்து பின்பக்கம் உள்ள அசையில் காய போட்டு வந்திருக்கேன். நீ நேற்றுக்கு சாயங்காலம் தானே துணியெல்லாம் துவைச்சி போட்ட, வேறு எப்படி அது வாடும்? நீ என் பள்ளியிடத்தில் பிள்ளைங்க டீச்சருக்கு முன்னாடி நிற்கிறது மாதிரி நின்றுட்டுருக்க. இதில் உட்காரான். வீட்டில் நிறைய வேலை கிடக்குதுக்கா, அதனால தான் உட்கார்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். வீட்டு வேலையை அப்புறமா பார்க்கலாம். எனக்கு இதில் ஒத்தையில் உட்கார ஒரு மாதிரி தான் இருக்கும். இதில் கொஞ்ச நேரம் உட்காரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. எப்பவுமே வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? வெளியில் வந்து உட்காந்துருக்க. இப்போ செத்த நேரத்துக்கு முந்தி தான் மல்லிகாவுக்கு விளக்க ஒரே கொடுத்து முடித்தேன். மறுபடியும் அதே கேள்வியை நீ கேட்டாச்சா? எவ்வளோ நேரம் 3 பேரும் வந்த காலையே நின்றுட்டு செத்த நேரம் இதில் உட்காருங்க. ஷீலா, இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச? என்ன வைக்கலக்கா, என்னமா போய் தான் ஏதாவது ஒரு குழம்ப வைக்கணும். நீ இன்னைக்கு என்ன குழம்புக்கா வச்ச? காலையில் ஒரு குழம்பு, மதியம் ஒரு குழம்பு, ராத்திரிக்கு ஒரு குழம்புன்னு வச்சு வச்சு எரிச்சலாக வருது. அதனால் இன்னைக்கு 3 நேரத்துக்கும் சேர்த்து ஒரே குழம்ப காலையிலேயே வச்சுட்டேன். காலையிலேயே மீனை வாங்கி குழம்பு வச்சுட்டீங்களா? இப்போ நான் மீனை வாங்கி குழம்பு வச்சதான் உனக்கு யார் சொன்னது? இதெல்லாம் எனக்கு யாரும் சொல்லி தரணுமாங்கோ? நான் மோந்து பார்த்து கண்டுபிடிச்சிடுறேன். உங்கள் வீட்டில் வச்ச மீன் குழம்பு வாசம் தான் இங்கே வரைக்கும் அடிக்குதா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க நான் 4 அடி அடிச்சு விடுவேன். இவ்வளோ நேரம் என்ன தகராறு ஆரம்பிக்கலன்னு பார்த்தேன். ஆரம்பிச்சதா? நான் ஒழுங்காக தானக்கா பேசினேன். ஆனால் உங்கள் அக்கா தான் தேவையில்லாமல் என் மேலே கோபப்பட்டுட்டு இருக்காவ. ஆமாண்டி, உன் மேலே தேவையில்லாமல் கோபப்படணுன்னு நேற்று நின்று வச்சுருக்கேன் போது, அதான் தேவையில்லாமல் உன் மேலே கோபப்பட்டுட்டு இருக்கேன். விடுக்கா விடு, சின்ன பிள்ளை பேச தெரியாமல் பேசும். ஆமாம், இந்த சின்ன பிள்ளைக்கு வீட்டுக்குள்ளே போய் ஒரு சேலை எடுத்துட்டு வா. இந்த மரத்தில் தொட்டில் கட்டி தொட்டிலில் போட்டு ஆட்டு. 7 கழுத வயசாகுது. என்ன இப்போ அவனுக்கு என்ன சின்ன பிள்ளையா? என்னைய பார்த்து சின்ன பிள்ளைன்னு சொன்னோன்னு இவளுக்கு பொறாம. நெவருமா வாயை மூடிட்டு சும்மா இரு, அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கும் மீன் குழம்பு வாசம் அடிச்சுக்கிட்டு தாங்க இருக்குது. அப்போ உங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்கலையா? நீயும் என்ன அவளையே மாதிரி பேசுக? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல 3 நேரத்துக்கும் ஒரே குழம்பு வச்சுருக்கேன்னு. அவள் தான் லூஸு மாதிரி பேசுதானா? உனக்கு அறிவு எங்கே போச்சு? மதியம் பிள்ளைகளே பள்ளியிடத்தில் போய் சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு கொடுத்து விட முடியுமா? அப்போ என்ன குழம்புக்கா வச்ச? காலையில் இட்லி செஞ்சேன்னா அதான் கூடையே சாம்பாரம் வச்சுட்டேன். வெறும் சாம்பாரை மட்டும் வச்சாக்கா மகிக்கு மதியம் சாப்பிட்டதுக்குன்னு கொடுத்து விட்ருக்க? வெறும் சாம்பாரை மட்டும் வச்சு எப்படி தும்பா? கூடவே ஒரு ஆம்லெட்டும் போட்டு கொடுத்து விட்ருக்கேன். நீ சாம்பார் கொஞ்சம் வச்சுருக்கியாக்கா இல்லை நிறைய வச்சுருக்கியா? நிறைய வச்சுருக்கேன். உனக்கும் ஒரு டிபனில் ஊற்றி கொண்டு வச்சுருக்கேன். ஓ, அதுன்னு போய் தான் திருநெல்வேலி டிபன் இருந்துச்சோ? நான் கூட வெத்து டிபனை தான் அதில் வச்சுருக்கேன்னு நினச்சேன். என்ன மல்லிகா, நான் வந்த நேரத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், நீ ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்க. எங்கள் மாமியார மாதிரி நீ இன்னைக்கு மௌன விரதமாக இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கல, அதான் கேட்டுட்ருக்கேன்.
என்ன சில சொல்ற, மல்லிகாலாவது மௌன விரதம் இருக்கதாவது. வாயை திறந்தன்னு வச்சுக்க அவளை ஈஸியா மூடையே மாட்டா. லொடலுடனே பேசிக்கிட்டே இருப்பா. நீங்க இப்படி சொல்லுவேன்டா நான் இவ்வளவு நேரம் பேசாம இருந்தேன். அச்சோ செல்லு குட்டி, அக்கா சும்மாலாம் விளையாட்டுக்கு சொன்னேன், இதுக்கு போய் கோச்சிடலாமா? மல்லிகா, இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன குழம்பு? எங்க அம்மா நேற்றுக்கு அத்தை வீட்டுல இருந்து 2 முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தாங்க, அதை வச்சுதான் குழம்பு வச்சிருக்கேன். ஐ, உங்க வீட்டுல முருங்கைக்காய் குழம்பாக்கா வச்சிருக்கிய? எனக்கு முருங்கைக்காய் குழம்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதிகமாக குழம்பு வேண்டாக்கா, ஒரு கிண்ணத்தில் ஒரே ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி தந்தா காணும். ஏ கூறுகட்ட குப்பை, உனக்கு முருங்கைக்காய் குழம்பு வேணும்னா உன் வீட்டில் வைக்க வேண்டியது தானே? அதை விட்டு விட்டு அவகிட்ட போய் குழம்பு கேட்டுட்டு இருக்கேன். இந்த பாருங்கக்கா, நான் ஒன்றும் உங்ககிட்ட குழம்பு கேட்கல, அவியக்கிட்ட தான் கேட்கேன். என்னமோ இவியக்கிட்ட கேட்கறது மாதிரி பேசுறாத. ஏம்மா எதுவுமே பேசாம உன்னால சடங்கடாம சும்மா இருக்க முடியாதோ? அக்கா கோபப்படுக்கல, சும்மா இரு. ஏன்க்கா உங்க அக்கா எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்காவ, கோபப்படாம இவளால இருக்கவே முடியாதோ? நெவரிசையில இவ இப்படியே பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்க, என்மனுக்கு வர முச்சல இவளை கூட்டிகிட்டு வர்றாத. எப்போ பார்த்தாலும் எதையாவது பேசுற, ஒரு நேரமாவது சும்மா இருக்காள? நான் எதுக்கு சும்மா இருக்கணும்? கடவுள் பேசுறதுக்கு தானே வாயை கொடுத்துருக்காவ. ஒன்னிய மாதிரி கிறுக்கிலாம் கடவுள் வாயை கொடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு. பாருங்கக்கா, இப்படி கிறுக்கின்லாம் பேசுகிற வேலையை வச்சுக்கிடாதுங்க. கோவப்படாம அமைதியாக இருங்கக்கா. சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு குழம்பு தானக்கா கேட்டா, அதை கொடுக்கறதுல நான் எங்கக்கா குறைஞ்சி போயிட போகிறேன். கொடுக்கதும் கொடுக்காததும் இஷ்டம், அதில் நான் தலையிடலை. கோச்சிட்டே இல்லைக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு கொடு. அப்புறம் சீலா கேட்க மறந்துட்டு, நேற்றைக்கு கொண்டு போனால பிரியாணி, அது எப்படி இருந்து? நல்லா இருந்துக்கா. பூமாரிக்கு கொடுத்தியா? நீ தந்த பிரியாணியோட டேஸ்ட்டு பூமாரிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துக்கா. திரும்ப திரும்ப ஒரு 3 வாட்டியாவது வாங்கி தின்றுப்பா. எவரிசீலா, இப்படி பிள்ளை சாப்பிட்றதுக்கு மேலே கண்ணெல்லாம் போடாத. அவளே என்னைக்காவது ஒரு நாள் தான் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவா, அதையும் கணக்கு எடுத்துகிட்டு வந்து இப்படி சொல்லுவியாங்க. முதல்ல பூமாரிக்கு கொடுக்குற தட்டை மாற்று. இட்டுனோண்டே கிண்ண மாதிரி தட்டை வச்சு அவள் திரும்ப திரும்ப தானே கேட்பா. நீ பெரிய தட்டில் கொடுத்த அன்னைக்கு ஒரே நேரத்தில் வாங்கி சாப்பிட்ருவா. சரிக்கா, இனிமேல் பெரிய தட்டில் கொடுக்கேன். இங்கேருந்து நிறைய பிரியாணி கொண்டு போனேன், மீதி பிரியாணியெல்லாம் என்ன பண்ண? உமா வீட்டுக்கும் சின்ன பொண்ணு வீட்டுக்கும் கொடுத்தேங்க்கா. அப்புறமா எங்கள் மாமியார் வீட்டுக்கு மீதி இருக்கிறத கொடுத்துட்டேங்க்கா. உங்கள் அக்காட்ட கேட்கணும்னு சொன்னல, கேளுங்க. நான் கேட்கல உமா, நீ கேளு. நான் கேட்கணும், உங்கள் அக்கா என்னையே 2 அப்போ அப்பணும், அதை பார்த்து நீங்கள் ரசிக்கணும். அதுக்கு தானே என்னையை கேட்க சொல்வியே. நான் ஒன்றும் கேட்கல, நீங்களே கேளுங்க. அக்கா அடிக்காம நான் பார்த்துக்கிடுவேன், தைரியமாக நீயே கேளு. இப்போ உங்கள் 2 பேர்த்துக்கும் என்னது என்கிட்ட கேட்கணும்? 2 பேரும் கூடி கூடி பேசிக்காம என்னதுங்கிறத என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லுக்கேன். அக்கா தான் சொல்லுக்கால உமா, கேளாம். என்னத்தை கேட்கணுமோ கேட்டு தொலைங்கம்மா, எனக்கு வீட்டுக்குள்ளே நிறைய வேலை கிடக்கு. அது வேற ஒன்றும் இல்லைக்கா, மகியோட பாட்டி இங்கே இருந்தவளா, அவையில இப்போ கொஞ்ச நாளாக காணையிலலாம், அதான் எங்கே போயிருக்கான்னு தான் கேட்டேன். இதை பற்றி கேட்கறதுக்கு தான் 2 பேரும் இவ்வளோ நேரம் ஒட்டு பழக்கம் வச்சுட்டு இருந்தீங்களாங்க. அவிய மொவா வீட்டுக்கு போயிருக்காவ. மகா வீட்டுக்கு தான் போயிருக்காவளாங்க. என்னம்மா நீ சொன்னிய அந்த கிழவியை எங்கள் அக்கா அடித்து துரத்திருப்பான்னு, கடைசியில் நான் சொன்னது மாதிரி தானே நடந்திருக்கு. ஏன்க்கா, ஏன் உங்களால் எனக்கும் உங்கள் அக்காளுக்கு இடையே சண்டை மூட்டி விடாமல் இருக்க முடியாதோ? ஏன்க்கா நீ மறுபடியும் உமா மேலே கோவப்பட்டு இருக்க? இப்போ நான் எதுக்காக உமா மேலே கோவப்படுவேங்கிறது உனக்கு தெரியாது. உண்மையிலே எனக்கு தெரியாதுக்கா, என்னென்னு வாயை திறந்து சொல்லலாம். நான் அந்த கிழவியை இங்கேருந்து விரட்டுனதா உங்ககிட்ட அவள் சொல்லியிருக்கா, அதை கேட்டுட்டு நீ அப்படியே இருந்திருக்க. அவள் சொன்னில 4 இலக்கு இருந்தா இப்போ இப்படி பேசிட்டு இருப்பாளா? இப்போ உங்களுக்கு நான் இங்கேருந்து போகணும், அப்படி தானே?
இப்போ உடனே போறேன். ஒரு வழியா ஒளிஞ்சு போயிட்டா. என்னக்கா நீ எப்போ பார்த்தாலும் அவன் மேலே கோவப்பட்டுட்டே இருக்க? அவளெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாம் ஒன்றிய சொல்லணும். நீ கொடுக்க இடம் அது நம்பிதான் அவள் இப்படி பேசிட்டு தெரியா. குழம்பு வேணும்னு கேட்டவ வாங்காமே போயிட்டாவல. நல்ல வேலை, குழம்பு தப்பிச்சு. அவ போனதை நினச்சி சந்தோஷப்படு. நானும் வந்து நேராயிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்புவேன்க்கா. அந்த டிபனில் இருக்கிற சாம்பார் எடுத்துட்டு கிளம்பு. நானும் பைய எழும்பி உள்ளே போய் துணி துவைக்க வேலையை பார்க்கேன்.